வணக்கம். மகேந்திரன் சுயந்தன், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பொருளாளர். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு தற்காலம் வரையிலும் பல்வேறுபட்ட ஆக்கிரமிப்புகளும் தமிழர் தாயகமானது முகம் கொடுத்து வருவதுடன் அந்த காலப்பகுதியிலே எமது பல உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டதுடன் தொடர்ச்சியாக இன்றளவும் அவர்களது உறவினர்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். ஏன், அதில் நிறைய உறவினர்கள் இறந்தும் இருக்கின்றனர். இன்றும் நம் மக்கள் வாழ்கின்ற நிலப்பகுதியில் திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள், சிங்கள பௌத்தமயமாக்கல், தமிழர்களுடைய பூர்வீக காணிகள் விடுவிக்கப்படாமை என அதிகார ரீதியாக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வருகின்றமையானது எங்கள் மக்களுக்கான நீதி இந்த நாட்டில் தொடர் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றமையே குறிக்கின்றது. தமிழ் மக்கள் தங்கள் தாயக பகுதியில் அரசியல், கலாச்சார, பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்படுவதையும் எமக்கான நீதி மறுக்கப்படுவதையும் நாம் உரத்து சொல்வதே போராட்டங்களின் தார்மீக நோக்கமாகும். இன்றளவும் தமிழர் நிலங்கள் இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்குள்ளேயே இருக்கின்றன. வலியாமம் கிழக்கு காணிகள் இராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டு விடுவிக்கப்படாத நிலையிலேயே எங்கள் மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த வேளையில் முத்தையன்கட்டு கொலை சம்பவத்துடன் தொடர்பட்ட இராணுவத்தினரை பிணையிலிருந்து விடுவிக்கப்பட்டமை அரசினுடைய சர்வாதிகார தன்மையினையே வெளிப்படுத்துகின்றது. தமிழ் மக்கள் கேட்பதற்கு யாருமற்ற எதிர்களாக சொந்த நிலத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். ஆட்சிக்கு வரும் முன் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று வாக்கு கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் விடுவிக்க மாட்டோம் என்று கூறுகின்ற இந்த அரசினை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். கொக்கு தொடுவாய் மற்றும் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து சமூகத்தின் மீதான இனப்படுகொலை வெட்ட வெளிச்சத்துக்கு வருவது தெரிந்தும் எதுவித நீதியும் இதுவரை எட்டப்படவில்லை. மனித புதைகுழி பற்றி சமூகத்துக்கு வெளிப்படுத்தும் ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும், தங்கள் சொந்த இனங்களுக்காக போராடுபவர்களை புலனாய்வுத்துறையினர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அதிகாரத்தின் உச்ச கொடூர போக்கையே காட்டுகின்றன. இந்த வேளையில் வீதி எங்கும் தங்கள் பிள்ளைகளின் புகைப்படங்களுடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எதுவித நீதியுமற்று போராடி வருகின்றனர். யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் நீதிக்கான வாய்ப்புகள் தணியப்படவில்லை. அவர்களுக்கான நீதி மாறி மாறி வரும் எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் வழங்கப்பட மாட்டாது. இதனாலேயே வரும் ஆவணி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் தங்கள் பிள்ளைகளை தேடி சர்வதேச நீதி விசாரணை கோரி போராட முனைந்துள்ளனர். வடக்கிலே கிட்டு பூங்காவிலிருந்து செம்மணி வரையிலும், கிழக்கிலே கல்லடிப்பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரையிலும் சர்வதேச நீதிக்கான மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளனர். அதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாம் அதற்கு ஆதரவினை வழங்குவதுடன் பக்கபலமாகவும் இருப்போம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். வடக்கு கிழக்கு வாழ் தமிழர் தேசமாக போராட்டம் களத்திற்கு நாங்கள் அணிதிரள வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதுடன், இந்திய அரசியலில் ஆர்வம் செலுத்தும் எங்கள் தமிழ் இளந்தலைமுறையினர் எங்கள் மக்களின் பிரச்சினைகளில் பெரிதும் அக்கறையின்றி இருப்பது மனவருத்தத்துக்குரிய விடயமாகவே காணப்படுகின்றது. எனவே எங்கள் நிலத்தினுடைய அரசியலை புரிந்து கொண்டு எங்கள் மக்களுக்காக, காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக போராட்ட களத்திற்கு அனைவரும் ஒன்று கூடி வர வேண்டும் என்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.